நம்ம வெளியில போனோம்னா ஸ்ட்ரெஸ் ஆகும் போல, ஸ்கூலுக்கு போனா நமக்கு ஸ்ட்ரெஸ் தானே. சூசைட் அட்டன் பண்ணிக்கிறதெல்லாம் ஈஸியா பார்த்துக்கலாம். வித்தியாசமா அவங்களோட ஆக்ஷன்ஸ்ல மாற்றம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும். வெரிதாஸ் தமிழ் பணியின் இனிய இதயங்களுக்கு உங்களோட சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நாம் தொடர்ந்து குழந்தை வளர்ப்பு பற்றி பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மீண்டுமாய் சகோதரி திவ்யா அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவரோடு நேர்காணலில் இணைவோம். வணக்கம் சகோதரி. வணக்கம் சிஸ்டர். உங்களோட இருப்பது கண்டிப்பா எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். ஓகே சிஸ்டர். குறிப்பா பிள்ளைகள் வந்து ரொம்ப அடம் பிடிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும், ஏன்னா நீங்க குழந்தைய வளர்க்கறதுனால. அதே மாதிரிதான் சொல்லணும் சொன்னீங்களா? அது மாதிரி ஒரு சில டைம்ல வந்து குழந்தைங்க வந்து கோவப்படுவாங்க, பாத்தீங்களா? யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் கூட அப்படி கோவப்பட்டது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பத்தி ஏதாவது பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பா. அடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அடம் பிடிப்பாங்க. அவங்கள டைவர்ட் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு பண்ணிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளாக எல்லா வீடுகள்லையுமே வந்து குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க. என் குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பைக்லலாம் வரப்போ டியூஷனுக்கு வந்து ஒரு 8 o'clock பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன்ட்டு வண்டியில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து திட்டிக்கிட்டே வராங்க, அடம் பிடிச்சிக்கிட்டே வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த சீரியஸ் புரியல, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் ஆட்டக்கூடாது அப்படின்லாம் ஆடுறாங்க, இது பண்ணுறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்கல. வீட்டுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அடம் பிடிச்சிக்கிட்டே வந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணினா உளுந்துருவோம் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கே வந்து ஒரு 1/2 hour. ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், பட் 1/2 hour அவ்வளோ நேரம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க ஒரு அடம் பிடிச்சாங்க அப்படின்னா அதில் வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோதான் டைவர்ட் பண்ணாலும் அதை எதையும் பேசி நம்ம பேசினாலும் அவங்க வந்து தெளிவாக இருப்பாங்க. நான் இப்போ மறக்கணுன்றதுக்காக அதை பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நம்ம எது பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து டைவர்ட் பண்ணுறாங்கன்றதுலேயே அவங்க கிளியராக இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி வா விளையாடலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல அப்புறம் தான் அவங்கள வந்து வெளியே ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அதை வந்து ரொட்டீனாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஓகே, சரி இப்படிதான் பண்ணுவான், அவன் அப்படிதான் அடம் பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா இதுக்குமே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்கள டைவர்ட் பண்ணுறது தான் அதுக்கு ஒரே வழி. வேற ஏதாவது பண்ணி டைவர்ட் தான் அவங்கள பண்ணணும். இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு சில நேரத்துலலாம் நம்ம அப்பா அம்மா மட்டும் இருந்தா கூட ஒரு சில குழந்தைங்க வந்து அமைதி அடங்கிடுவாங்க. ஆனா வெளியில போகும்போது 4 பேர் பார்த்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க, அடம் பிடிக்கிறதோ கோபத்துல என்ன பண்றதுனே தெரியாது, பொருளை தூக்கி போடுவாங்க. அது மாதிரி பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அது எல்லா குழந்தைங்களும் பண்றதுதான். வீட்டுல இருக்கும்போது பார்த்தா யாருமே கேட்க முடியாது அப்படின்றது, நம்ம ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுவோம், இல்ல அடிப்போம், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோன்றதுக்கு அமைதியா இருப்பாங்க. வெளியில அப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னாவே சேர்த்து வச்சிருக்க மொத்த சேட்டையும் அங்கதான் பண்ணுவாங்க. ஏன்னா யாரும் நம்மளைய கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை, இவங்களும் இங்க எதையும் திட்ட மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்க எல்லாத்தையுமே வந்து அங்க காட்டுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுக்காக. நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணவும் முடியாது, இல்லை இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸா குழந்தைங்கள்ட்ட நடந்துக்கவே முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஹார்ஷா பேசினா கூட அவங்க வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடங்கள்ல வந்து நம்ம வீட்டில இருந்தே நம்ம இன்னொன்று நம்ம வீட்டில இருந்தும் இருக்கு. நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம குடும்பங்கள்லேயே பேசுகிறப்பயுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அடம் பிடிக்கிறோம் அப்படின்னா அடம் பிடிச்சதை வாங்கணும். ஒரு திங்ஸ் வாங்குறப்ப இல்லை இது அடம் பிடிச்சி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறோம் அப்படின்னா, இல்லை குழந்தைங்க அடம் பிடிச்சோன்னே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாவும் இந்த ஹேபிட் வந்து நார்மலாகவே அவங்களுக்கு வந்து இருக்கும். நம்ம அவங்க கேட்டோன்னே எல்லாமே கிடைக்கிறனால அடம் பிடிச்சா கொடுத்துருவாங்க. அடம் பிடிச்சா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்ற தாட் வந்து நார்மலாகவே அவங்களுக்கு வந்துடும். ஸோ அவங்கள கொஞ்சம் வந்து அவங்கள வந்து இல்லை அப்படின்ற நிலையை வந்து அவங்களுக்கு சொல்லணும். இல்லை என்கிட்ட காசு இல்லை, இப்போ இல்லை, அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தினா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தினாதான் ஓகே இப்போ அடம் பிடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு சின்ன விஷயத்துலேருந்து வெளியில் போனாலும் அதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய நிலையை அவங்களுக்கு புரிய வைக்கணும். எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சா எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அதை பண்ணுவாங்க. நமக்கு இல்லை, அது இல்லை, இது நமக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுத்திருத்தல் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னாவே அவங்க நார்மலா அடம் பிடிக்கிறத விட்டுருவாங்க. இன்னும் நான் அதிகமா இப்ப இருக்கிற சமுதாயத்துல பாக்குறது என்னன்னா தோல்வி. எந்த குழந்தையுமே, அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வளர்ற குழந்தையா இருந்தாலும் சரி, தோல்வியை கண்டாலே பிடிக்கிறது இல்லை. ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா அதுக்கு வேற ஏதாவது விபரீதமான முடிவுதான் எடுக்கிறாங்களே ஒழிய
அதுக்கு மாற்றுப்பாதை நம்ம எப்படி வேற மாதிரி போகலாம், இது இல்லைன்னா பரவாயில்ல அடுத்தது இருக்கு அப்படின்னு பிள்ளைங்க வந்து ஒரு சுச்சுவேஷன்லேருந்து கடந்து போகிறத வந்து மறந்துடுறாங்க. அதனால நிறைய குழந்தைங்க சூசைட் அட்டன் பண்றாங்க, ஃபேமிலியை விட்டு ஓடி போறாங்க, இல்லைன்னா அப்பா அம்மாட்ட பேசாம கூட இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இப்ப நிறைய பிள்ளைங்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? இதுல வந்து நான் குழந்தைங்களே பிரிச்சு பாக்குறேன். ஒரு சில குழந்தைங்க வந்து என்னதான் தோல்வி பார்த்தாலும், என்னதான் அவங்களுக்கு இதுனாலும் ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னா, அத பண்ணி தான் தீருவாங்க. அது வந்து ரொட்டீனா அத வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தைங்களே பார்த்தோன்னா, ஒரு கார பிரிச்சு ஏதாவது ஒண்ணு செட் பண்ணணும், இல்ல ஏதாவது பண்ணணும்னா, அத பண்ணி முடிச்சுட்டு தான் விடுவாங்க ஒரு சில குழந்தைங்க. அது வராது, வரும் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனா அத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து இல்ல ஒண்ண பார்த்துட்டாலே, இல்ல இது எனக்கு வராது போல. பாட்டு பாட ட்ரை பண்ணுவாங்க. இல்ல அது செட் ஆகலன்னா, இல்ல எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நார்மலா குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி வளர்க்கணும்னா, வராதுன்னு ஒரே தடவை யாருக்குமே வராதுடா. எல்லாருக்குமே வந்து ட்ரை பண்ணா மட்டும்தான் வரும். அடுத்தடுத்த முயற்சி எடுத்தா மட்டும்தான் வரும் அப்படின்றத அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். குறிப்பா அந்த ஒரு சில குழந்தைங்கள் எல்லாம் வந்து இந்த சூசைட் அட்டன் பண்ணிக்கிறதெல்லாம் ஈஸியா பார்த்துக்குங்க. இப்ப 10th எக்ஸாம் ரிசல்ட் வரும், ஃபெயிலுன்னா உடனே அடுத்தது வந்து அப்பா அம்மா கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க என் பிள்ளை இப்படி செய்யும் அப்படின்றது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல குறிப்பா பெற்றோர்கள் வந்து எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு வந்து நார்மலா வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த தாக்கம் இருக்கும். எப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு இதையுமே வந்து அவங்க உணர்வுகளே வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க பெற்றோர்கள்ட்ட யாருக்கும். அதை உள்ளேயே நினைச்சிட்டு ஓகே இவ்வளவுதான் போல லைஃப் அப்படின்னு அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, எந்த உணர்வுகளையுமே அவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்த லாஸ்ட்ல ஃபைனலா அவங்க எப்போ அந்த முடிவு எடுப்பாங்கன்னா, இதை என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல அப்படிங்கிறப்பதான் சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஸோ இந்த இதுலயே நம்ம அதை கண்டுபிடிச்சு அவங்க அமைதியா இருந்தா கூட சில விஷயங்களுக்காக மட்டும்தான் குழந்தைங்க வந்து சைலண்டா இருப்பாங்க. எப்பயுமே ஆக்டிவா இருக்க குழந்தைங்க வந்து திடீர்னு சைலண்ட் ஆகுறாங்க, இல்ல திடீர்னு ஏதாவது வித்தியாசமா அவங்களோட ஆக்ஷன்ஸ்ல மாற்றம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும். அதை நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து கேட்கணும். ஏன் இது நீ பண்ண மாட்டியே, இது ஏன் பண்ற புதுசா அப்படிங்கும் போது அவங்க அதை வந்து ரிவீல் பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க. இதனாலதான் நான் இப்படி பண்றேன் அப்படிங்கிறத கேட்காம விடுற பட்சத்துலதான் எந்த உணர்வுகளையுமே அவங்க வெளிப்படுத்தலைங்கும் போது சரி நம்ம அந்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க சூசைட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம பேரண்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து டெய்லி பேசணும், அவங்களோட பிரச்சனைகளை கேட்கணும், அவங்களோட உணர்வுகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப குழந்தைங்களோட உணர்வுகள் பத்தி நீங்க பேசுனதுனால இன்னும் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். ஒரு சில வீட்லலாம் குழந்தைங்க நிறைய நேரம் தனிமையாவே இருப்பாங்க. ஒன்று ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு கீ இருக்கும், போயிட்டு உள்ள லாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தனிமையான நேரத்தில் அந்த குழந்தைங்க வந்து பயமா, கோபமா, வெறுப்பா என்னன்னு அந்த உணர்வுகளை சொல்லிக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து அந்த சூழ்நிலையில அவங்க தனியா தான் இருந்தாகணும் அப்படின்றப்ப அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்து அவங்க அப்படியே பார்க்காமையே போறது கிடையாது. ஸோ அடுத்து வர்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு தனியா இருந்தியே என்ன பண்ண, சிம்பிள் தான். அவங்க தனியா இருந்தியே என்ன பண்ண, என்னென்ன மாதிரி ஸ்கூல்ல பார்த்த, ஏன் டல்லா இருக்க, ஏன் எதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாவே அவங்க வந்து குழந்தைங்க வந்து எதையும் மறைக்கணும், இதை மறைக்கணும், அதை மறைக்கணுன்ற தாட் அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக சொல்லக்கூடியவங்க. ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் சரி ஓகே இதனால தான் குழந்தை நமக்கு ஒரு பேரண்ட்ஸுக்குமே வந்து ஒரு புரிதல் இருக்கும். இதனால தான் இவங்க அமைதியாக இருப்பான், இது பண்ணால் அவன் சிரிப்பான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அதை கண்டுக்காமையே விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து இந்த உணர்வுகளை இங்கே வெளிப்படுத்த முடியலன்னா வேற எங்கேயாவது போய் அதை சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்கள்லாம் இப்போ எடுத்தோன்னே டென்ஷனா இருக்கு, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், அந்த வார்த்தைகளே வந்து நமக்கு புதுசா இருக்கும். என்னடா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க அப்படிலாம், இந்த வயசுல எப்படி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் தெரியுதுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் ஆனால் வந்து இதெல்லாம் உனக்கு எங்கே பார்க்குறேன்னா அவங்க பார்க்குறது வீடியோஸ் அதில் கேட்குறது அவங்களுக்கு அதோட புரிதலே இல்லாமல் வந்து இல்லை எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, சின்னதுனா கூட எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். பார்க்குறப்பயே அவங்க வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு உண்மையான என்ன டென்ஷன்னா என்ன, ஸ்ட்ரெஸ்னா என்ன, நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான். வீட்டில் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம போய் வீட்டில் அசால்ட்டாக சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு எதுவும் பண்ண முடியல. அதை பார்க்கும்போது அது ஓகே, இப்படிலாம் நம்ம வெளியில் போனோம்னா ஸ்ட்ரெஸ் ஆகும் போல, ஸ்கூலுக்கு போனால் நமக்கு ஸ்ட்ரெஸ் தானே அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் குழந்தைங்க பயன்படுத்துவாங்களே தவிர அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதுக்கு மீனிங்லாம் வந்து தெரிஞ்சு அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. குறிப்பாக குழந்தைங்களோட உணர்வு, இந்த தோல்வி அல்லது இந்த பயம், அடம்பிடிக்கிற தன்மை, இதை பற்றிலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. எனக்கு ஒரு புது தெளிவு பெற்ற மாதிரி ஒரு அனுபவம். மீண்டும் உங்களோடு சந்திக்க ஆசைப்படுகிறேன்.
தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். வெரிதாஸ் தமிழ் பணியின் இனிய இதயங்களே, மிக அழகாக குழந்தைகள் எவ்வாறு அடம்பிடிக்கும் பொழுது அல்லது கோபமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, தோல்விகளை சந்திக்கும் பொழுது அவர்களை எப்படி நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதை பற்றி மிக அழகாக சகோதரி அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். தொடர்ந்து அவரோடு இன்னும் பல நிகழ்ச்சியில் ஈடுபட இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி ஜோஸ்பின் பிரைடா. நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.